உச்சநீதிமன்றம் சில அறிவுறுத்தலை கொடுத்திருக்கு, இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஏன் எஸ்ஐஆர் கடுமையா எதிர்க்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேட்பதற்கான காரணம் என்ன? அதாவது உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பு, அந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அப்படிங்கிறது வரும்போது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரஸி ரீஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ரொம்ப முக்கியமான அமைப்பு. அவங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த அதாவது இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய இதற்கு எதிராக பீகார்ல மொத்தம் 7.5 கோடி அதாவது 7.5 லட்சம் கோடி அங்க வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்ல 65 லட்சம் பேர் மொத்தம் அவங்களுடைய வாக்கு பறிப்பு நடந்திருக்கு. இதுல இஸ்லாமியர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, தலித்துகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரஸி ரீஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பு வழக்கு தொடுக்குது.